அரசியல் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். இப்போ நடிகர் விஜய் இன்னைக்கு நடத்திய அந்த பரந்தூரில் அந்த இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதை பற்றி உங்களுடைய கேட்கல சார். நான் இதில் பிஸியாக இருந்தேன். பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசாக அரசியலுக்குள்ளே வரல. அவர் திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே குரூப்பாக பேசுகிறார். 234 தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் புஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருக்கே தெரியும். அவர் என்ன பண்ண போகிறார்? இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போவே போய் நம்ம எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணணும்? ஆனால் தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கூட்டணி கணக்கு, கூட்டணி ஓட்டு தான். தமிழகத்தின் வெற்றி தோல்வி என்பது ஒரு 3 அல்லது 4 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த 4 லட்சம் ஓட்டை பெறுவதற்கு உண்டான ஒரு சூட்சமம் நான் சொல்லியிருக்கிறேன். அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுக்காமல் இதுவரை ஓட்டே போடாத 4 லட்சம் பேர் ஓட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும்.